தம்பி டிடி எர்த்திங் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கீங்க. டிடி எர்த்திங் ரைட். டிடி எர்த்திங்னா என்னன்னு தெரியுமா? எர்த்திங் தெரியும், அது என்ன டிடி எர்த்திங் அப்படின்னு கேக்குறீங்களா? டிடி எர்த்திங்கோட மீனிங்க நானும் கூகுள் ஃபுல்லா தேடி பார்த்தேன். அதுல ஒண்ணு பெருசா ஒரு நல்ல ஒரு மீனிங் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இன்டர்நேஷனல் எலக்ட்ரோ டெக்னிக்கல் கமிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, கம்பல்சரி எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ல டிடி எர்த்திங் இருக்கணும்னு சொல்லுது. அது என்ன டிடி எர்த்திங் அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். டிடி எர்த்திங் அப்படின்னா என்னன்னு பார்த்தா அதுக்கு ஒரு மீனிங்லாம் இல்ல. அதுக்கு பிரெஞ்சு மொழியில டி அப்படின்னா டெரி, டெரி, டிஇஆர்இ, டெரின்னு அர்த்தம். டெரிட்டரி எர்த்திங் கம்பல்சரி பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் எலக்ட்ரோ டெக்னிக்கல் கமிஷன் சொல்லுது. ஏன் அது இந்த டெரிட்டரி எர்த்திங்? இதுல 2 டி இருக்கு. டெரி அப்படின்னா பிரெஞ்சு மொழியில கிரவுண்ட் அல்லது எர்த்துன்னு அர்த்தம். சோ 2 எர்த்தம் கம்பல்சரி எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ல பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுது. அது என்ன 2 எர்த்? எர்த்திங்ல 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு சிஸ்டம் எர்த்திங், இன்னொன்னு எக்யூப்மெண்ட் எர்த்திங். சிஸ்டம் எர்த்திங்னா என்ன? பவர் ஸ்டேஷன்ல, சப்ஸ்டேஷன்ல, டிரான்ஸ்பார்மர்ல, நியூட்ரல்ல போய் எர்த்திங் பண்ணிருப்பாங்க. ஒரு எர்த்திங் கிடையாது, மல்டிபிள் பாயிண்ட் எர்த்திங்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க லூப்பிங் மோட்ல. ஏன் நியூட்ரல்ல கொண்டு போய் அவ்வளவு இம்பார்ட்டண்டா அத்தனை எர்த்த போட்டு கனெக்ட் பண்ணணும்? ஏன் அப்படின்னா அன்பேலன்ஸ்டு வோல்டேஜ் நியூட்ரல் வழியா நமக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா நியூட்ரல் இபில இருந்து நமக்கு வருது. சோ அன்பேலன்ஸ்டு வோல்டேஜ் இபில இருந்து நமக்கு நியூட்ரல் வழியா நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. அதனால இந்த டெரிட்டரியோட முதட்டிய இபி பாத்துக்குது, பவர் ஸ்டேஷன் பாத்துக்குது. பவர் ஸ்டேஷன் நமக்கு சப்ளை கொடுக்கறவங்க பாத்துக்கிறாங்க. 2வது டீய கன்சியூமர் ஆகி நம்ம பாத்துக்கணும். இந்த 2வது டீயோட அர்த்தம் என்னன்னா, நம்ம வீட்டுல கம்பல்சரி ஒரு எர்த்திங் போட்டுக்கணும் அப்படிங்கிறது 2வது டீ. இதுதான் இந்த இன்டர்நேஷனல் எலக்ட்ரோ டெக்னிக்கல் கமிஷன் சொல்லுது. டெரிட்டரி இந்த 2 டீயை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏன் டிரான்ஸ்பார்மர்ல நியூட்ரலுக்கு அத்தனை எர்த்து போட்டு கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா, 3 பேஸ் இருக்கு இல்லையா, RYB. இந்த 3 பேஸ்லயும் அன்ஈவன் லோடு, ஈவன் லோடு இருந்துச்சுன்னா அந்த நியூட்ரல் பாயிண்ட் 0வா இருக்கும். சோ நம்ம வீட்டுக்கு வர்றது ஒரு நியூட்ரல்ல 0 வோல்ட் தான் வரும். இதே அன்ஈவன் லோடு இருக்குது, அன்பேலன்ஸ்டு லோடு இருக்குது அப்படின்னா நியூட்ரல்ல சம் வோல்டேஜ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம வீட்டுக்கு வர்ற அந்த நியூட்ரல் நம்ம வீட்டுக்கு வர்ற நியூட்ரல் பிரச்சனையோட வரும். நம்ம வீட்டு எக்யூப்மெண்ட் எல்லாம் அது ஃபெயிலியர் பண்ணிடும். சோ அதனால நியூட்ரல், அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்பார்மரோட பைண்டிங்கே அது கட்டம் பண்ணிடும். அதனால டிரான்ஸ்பார்மரோட நியூட்ரலுக்கு கம்பல்சரி அட்டெண்ட் பண்றாங்க. இந்த டெரிட்டரியோட முதட்டிய இந்த கவர்மெண்ட் பாத்துக்குது, அதாவது இந்த எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறவங்க பாத்துக்கிறாங்க. சோ இதனால டிரான்ஸ்பார்மர் பாதுகாக்கப்படுது. நமக்கு வர்ற வோல்டேஜ் ப்ராப்பரான வோல்டேஜ், அன்பேலன்ஸா எதுவும் இல்லாம ப்ராப்பரான வோல்டேஜ் நம்ம கையில கொண்டாந்து கொடுக்குறாங்க. இதுல 2வது டீ நம்ம, அதாவது எக்யூப்மெண்ட் எர்த்திங். இந்த எக்யூப்மெண்ட் எர்த்திங்கிறது என்னன்னா, நம்ம சாதாரணமா நம்ம வீட்டுக்கு போடுறோம் இல்லையா, அந்த எர்த்து தான். அவங்க 2வது டீக்கு என்ன மீனிங் சொல்றாங்கன்னா, கம்பல்சரி எர்த்திங் பண்ணி வீட்டுல ஆர்சிசிபி போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய வீடுகள்ல புது கனெக்ஷன் வாங்கும் போது ஆர்சிசிபி போடலன்னா வீட்டுக்கு சப்ளை தர மாட்டேன்றாங்கன்னு சொல்லி ஆர்சிசிபி போட்டுறாங்க. ஆனா எர்த்திங் போடுறது இல்ல. அதுக்கு யாருப்பா செலவு பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனா எர்த்திங் போடாம ஆர்சிசிபி போட்டு என்ன பயன்? சோ கம்பல்சரி டிடி எர்த்திங் சிஸ்டம்ல 2வது எர்த்திங், எக்யூப்மெண்ட் எர்த்திங் நம்ம வீட்டு சைடுல நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம எக்யூப்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கும் கட்டாயம் எர்த்திங் பண்ணி ஆர்சிசிபி போடுங்க. அப்போ ஆர்சிசிபி ப்ராப்பரா வேலை செய்யும். ஹியூமன் சேஃப்டி, நம்மளோட எக்யூப்மெண்ட் சேஃப்டி எல்லாமே ப்ராப்பரா இருக்கும், சரியா இருக்கும். சரி, ஓகே. இதுல சிஸ்டம் எர்த்திங்ல இந்த எர்த்திங் பிட்டோட எர்த்திங் ராடு எவ்வளவு பெருசு போடுவாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 4 மீட்டர்ல இருந்து 5 மீட்டர் வரைக்கும் போடுவாங்க. கிட்டத்தட்ட 16-17 அடிக்கு பக்கமா அந்த டிரான்ஸ்பார்மரோட நியூட்ரலுக்கு எர்த்திங் பண்றது கிட்டத்தட்ட 4ல இருந்து 5 மீட்டர் வரைக்கும் ஒவ்வொரு எர்த் பிட்டர் இருக்கும், ஒவ்வொரு எர்த்திங் எலக்ட்ரோட இருக்கும்.
சோ இதனால வந்து ஒரு அன்பேலன்ஸ் லோடுனாலயோ அல்லது ஒரு ஒரு லைட்னிங் ப்ராப்ளத்தினாலயோ நம்ம நியூட்ரல்ல வந்து ஏதாவது அன்பேலன்ஸ் வோல்டேஜ் வந்துடக்கூடாது, அப்நார்மல் வோல்டேஜ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நியூட்ரல்ல வந்து கம்பல்சரி வந்து இத்தனை பல எர்த் பிட்டுகளை போட்டு மல்டிபிள் எர்த் பாயிண்ட்ல கொண்டு போய் நியூட்ரல் பாயிண்ட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ இது வந்து டிரான்ஸ்பார்மரை பாதுகாக்கிறதுக்கும் நமக்கு கொடுக்குற சப்ளை சரியா கொடுக்கறதுக்கும். சோ இதை வந்து ஒரு டீ அவங்க பாத்துக்கிறாங்க, ரெண்டாவது டீயை நம்ம பாத்துக்கலாம். நம்ம வீட்டுல இருக்கிற அந்த டீக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2.5 மீட்டர்ல இருந்து 3 மீட்டர் வரைக்கும் எர்த்திங் பண்ணிருக்கணும் கம்பல்சரி. அதே மாதிரி எர்த் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன இருக்கணும் அப்படின்னா வீடுகளுக்கு கம்பல்சரி 2 ஓம்க்கு கீழே இருக்கணும். ஃபேக்டரிஸ் இதெல்லாம் சப்ஸ்டேஷன் ஃபேக்டரி இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி 1 ஓமுக்கு கீழே இருக்கணும்னு சொல்றாங்க. இன்னொன்னு டேட்டா சென்டர், ஐடி பார்க்கு, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சென்சிட்டிவான எக்யூப்மெண்ட் எல்லாம் பயன்படுத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் 0.5 ஓமுக்கு கீழே எர்த் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இருக்கணும்னு சொல்றாங்க. சோ இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணலாம். ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி டிடி எர்த்திங் சிஸ்டத்தை ஒரு டீம் நம்ம பார்த்தோம்னா போதும், இன்னொரு டீம் கவர்மெண்ட் பார்த்துக்குது. சோ நம்ம வீட்டுக்கு போடுற எர்த்திங்க ப்ராப்பரா 3 மீட்டர் எர்த்திங் போட்டு ப்ராப்பரா நீங்க வந்து ஆர்சிசிபி போட்டு பயன்படுத்துங்க. இதுதான் டிடி எர்த்திங் சிஸ்டம். சோ டிடி எர்த்திங் சிஸ்டம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தெரியாத தகவல்களை பத்தி உங்க கையில நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். நான் உங்க மின்சார மனிதன். தேங்க்யூ.